இங்க பாருங்க, நான் பட்ட கஷ்டமெல்லாம் வேற எவனாவது பட்டிருந்தான்னு வச்சுக்கோங்க, எனக்கே போய் சேர்ந்துருப்பேன். எனக்கு என்ன ஒரு மன கஷ்டம்டா, உங்களை எல்லாம் தாலாட்டி சீராட்டி நாங்க வளர்த்த மாதிரி என்னைய தாலாட்டி சீராட்டி வளர்க்க எங்க அப்பா இல்லடா, எங்க அம்மாவும் இல்ல. அடையாடா உட்கார்றதுக்கு ஒரு அடி மண்ணு கூட இடம் கிடையாது. பள்ளிக்கூடத்துக்கு போடா, காலேஜ் போடான்னு சொல்றது கூட எனக்கு ஆள் கிடையாது. ஏன் சாப்பிட்டியான்னு கூட கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. எனக்குன்னு யாராவது இருக்க மாட்டாங்களான்ற என்ன மட்டும் என் மனசுக்குள்ள இருந்துச்சு. படிக்கணும் பொழைக்கணும்ன்றதெல்லாம் தாண்டி சாப்பாட்டுக்கும் வழி இல்ல, யாராவது அன்பா பேசினா போதும்ன்ற எண்ணம் மட்டும் தாண்டா இருந்துச்சு. அடையப்பா மயிலு, என்ன உழைச்ச என்னப்பா பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதான் நான் நல்லா அப்பையில ஒரு பெரிய மனுஷன் சொல்லிட்டேன்ல, கேட்டீங்களே உடனே சொல்லியிருந்தா நீ பணம் கொடுத்திருப்ப அப்படின்னு கேக்குறேன்ப்பா. உண்மையை சொல்றேன், கொடுத்துருக்க மாட்டேன். அது கஞ்சத்தனமோ இல்ல அவன் முன்னேறக்கூடாதுன்ற எண்ணமும் எனக்கு கிடையாது. நேர்மையான முறையில வேலையை போடான்னு சொல்லி நான் கொடுத்துருக்க மாட்டேன். அப்படி சொல்றது எதுவும் தப்பு இல்ல. அவன் ஒரு விஷயம் சொன்னா உடனே செஞ்சிடணும், அப்படி செய்யலடா நல்ல பையன். ஏடா என்ன கிடையாது, சாப்பாடு சாப்பாடு, துணிமணி, படிப்புக்கு படிப்பு, என்னடா அவனுக்கு செய்யல, எல்லாமே செஞ்சு தாண்டா இருக்கேன் உங்களுக்கு எல்லாம் சேர்த்து. ஒண்ணு போடாம வளர்ந்து வந்ததுனால பணத்தோட அருமை அவன் பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் உத்து உத்து பார்த்து வளர்த்த என்னைய பார்த்து நல்ல பையன் சொல்றான்டா அவன். தம்பி கோவத்துல பேசிட்டான்ப்பா. கோவத்துல பேசுனதுலாம் உண்மை ஆயிடாது இல்ல. சின்ன வயசுல இருந்து எங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க, நாங்க பாத்துக்கிட்டு தான்ப்பா இருக்கோம். அப்பா உங்க அளவுக்கு பிள்ளைகளை பத்தி யோசிக்கிற அப்பாவை நாங்க பார்த்ததே இல்லப்பா. அப்பா நீங்க நல்ல அப்பா தான்ப்பா, நீங்க நல்ல அப்பாப்பா. ஜனவனா நீயாச்சும் அப்பா புரிஞ்சு வச்சிருக்கியாடா, ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. அப்பா வீட்டுல இருக்க எல்லாருக்குமே உங்களை பத்தி புரியும்.